يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم كل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما كان نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் என்கிற அந்த திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கோர் அருட்கொடையாம் நம் உயிரை விட மேலானவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களின் வாழ்க்கை நெறியாக மாற்றி அமைத்து கொண்ட உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இறைவனால் கடமையாக்கப்பட்ட கடமையான மற்றும் உபரியான தொழுகைகளை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுவினுடைய அருளும் பரக்கத்தும் நிறைந்த அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த பயானை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கண்ணீர் சிந்துவோம் என்ற தொடர் தலைப்பிலே நேற்றைய தினம் இந்த உலகத்திற்கும் நமக்குமான தொடர்பு அழுகைதான். அல்லாஹ்வினுடைய தூதரும் சஹாபாக்களும் பல இன்னல்கள் கஷ்டங்களை சந்தித்த போது அளவில்லை. ஆனால் திருமறை குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அழுதார்கள் என்கிற செய்தியை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நேற்று இறுதியாக கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நம்முடைய உரை முடிக்கப்பட்டது. யாருக்காவது நினைவில் இருக்கா? இல்லை, அது நடுவில் சொன்னது. கடைசியாக அது சொன்னேன், ஆனால் அது நடுவில் கடைசியாக அந்த உரையினுடைய நான் நேற்றைக்கு உரை முடிக்கும் பொழுது அந்த வசனத்தோடு உரையை முடித்தேன். உரையினுடைய துவக்கத்திலேயும் ஒரு வசனத்தை சொன்னேன்,
உரையினுடைய இறுதியில் முடிக்கும் போது ஒரு வசனம் சொன்னேன். இருக்கா, நினைவுல இருக்கா? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபிஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அருள் பொருந்தி இருக்கிற ரமதான் மாதத்தில்தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். எப்படியான நேர்வழி காட்டும் என்றால், எது சரி எது தவறு என்பதை மிக துல்லியமாக பிரித்து காட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையான திருமறை குர்ஆன் வசனத்திலே சொல்கிறான். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறொரு இடத்திலே பேசுகிறான். அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? இந்த குர்ஆனை நீங்கள் ஓதி பார்க்க மாட்டீர்களா? படித்து பார்க்க மாட்டீர்களா? அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களினுடைய உள்ளத்தில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? உன்னுடைய உள்ளம் என்ன கல்லா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். கரையாதா? ஏன் என்று சொன்னால், அழுகை என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆக பெரும் அற்புதம், அருட்கொடை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாம நினைத்தால் சிரித்து விடலாம். இந்த நொடி நான் சிரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் சிரிச்சிடுவேன். என்னுடைய நண்பர் வருகிறார், அவரை பார்த்தால் நான் சிரித்து விடுவேன். ஏதாவது ஒரு நகைச்சுவை நடந்தால் சிரித்து விடுவேன். ஆனால் நான் இப்போ அழுகணும்னு நினைச்சா என்னால் அழ முடியுமா? இப்போ அழுகணும்னு, இந்த நிமிடம் அழுக வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த நிமிடத்தில் என்னால் கண்ணீர் சிந்த முடியுமா? முடியாது. அதே போன்று பொய்யாக கூட என்னால் சிரிக்க முடியும். ஒருத்தர் வராரு, வந்த போமாட்டாரே அப்படின்னு மனசுக்குள்ள அவரை பற்றி தவறான ஒரு எண்ணத்தை வைத்து வெளியே சிரிக்க முடியும். ஆனால் பொய்யா கூட அழுக முடியாது. இப்போ நான் பொய்யாக அழுக வேண்டும் என்று நினைத்தால் அழ முடியாது. இப்போ அழுகைக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் அழுக முடியாது. அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தை பற்றி கேட்கிறான். உன்னுடைய உள்ளத்தில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? ஏனென்றால் யாருக்கு இலகிய உள்ளம் இருக்கிறதோ அவர்கள்தான் அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகமாக யார் அழுவார்கள் என்றால் குழந்தைகள் அழுவார்கள். வாத்தியார் திட்டினால் அழுவாங்க, அம்மா திட்டினால் அழுவாங்க, வாப்பா திட்டினால் அழுவாங்க. என்ன காரணம் என்றால் அவர்களுடைய உள்ளம் இலகிய உள்ளமாக இருக்கிறது, ரொம்ப லேசான உள்ளம். அதனால் உடனே அழுவார்கள். ஆனால் நாம் அழுவோம்னா அழுக மாட்டோம். அழக்கூடாதுன்னே வைராக்கியமாக இருப்போம். ஒரு கட்டத்தில் அழுகை வர வேண்டும் என்று அழுகை நம்முடைய கண்களில் முட்டி கொண்டிருந்தாலும் அழுதக்கூடாது அப்படின்னு வைராக்கியமாக இருக்கக்கூடியவர்களாக ரொம்ப பெரியவர்கள் இருப்பார்கள். இப்போ அழுகை என்பது இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆக பெரும் அற்புதம். அப்போ இந்த குர்ஆனை படிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார், சஹாபாக்கள் அழுகிறார்கள். ஆனால் இந்த குர்ஆனை நாம் தினமும் படித்து கொண்டிருக்கிறோம். என்றைக்காவது இந்த குர்ஆனை பார்த்து படித்து இதில் இறைவன் சொல்லுகிற செய்தி எனக்கான செய்தி, இறைவன் என்னிடத்திலே பேசுகிறான், என்னை பற்றி பேசுகிறான், எனக்கு இந்த திருமறை குர்ஆன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது, என்னுடைய வாழ்க்கையை நேர்படுத்துகிறது, நான் செய்கிற குற்றத்தை இது என்னிடத்திலே சுட்டி காட்டுகிறது என்று என்றைக்காவது இந்த குர்ஆனை படித்து நாம் அழுதிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை ஒன்று கூட்டி மக்களிடத்திலே ஒரு செய்தியை சொல்கிறார். எப்படி சொல்கிறார் என்றால், மக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியாரிடத்திலே 2 கேள்விகளை கேட்கிறான். ஒரு அடியாரிடத்திலே 2 கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஒன்று, நீ அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் இப்பொழுது அல்லாஹ்வை சந்திக்கலாம். இது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னவென்றால், நீ விரும்பினால் இன்னும் கொஞ்ச காலம் உலகத்திலே வாழலாம், மரணம் இருக்கு, இப்ப இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் நீ வாழலாம், உனக்கு எது வேணும் அப்படின்னு அந்த நல்லடியாரிடத்திலே, அந்த அல்லாஹ்வுடைய அடியாரிடத்திலே கேட்கப்பட்டது. அந்த அடியார் இறைவனை சந்திப்பதை விரும்பிக் கொண்டார் அப்படின்னு நபிகள் பெருமானார் மக்களை பார்த்து சொல்கிறார்கள். எல்லா மக்களும் சிரிக்கிறார்கள். அந்த சபையில இருந்த அனைத்து சஹாபாக்களும் அனைத்து தோழர்களும்
இப்படி ஒரு நல்லடியார், அவர் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரே அப்படின்னு எல்லா மக்களும் சிரித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரே ஒரு இடத்துல இருந்து ஒரு முதியவர் ரொம்ப சப்தமிட்டு மூச்சு முட்ட தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை சொல்கிற பொழுது அவர் மட்டும் அழுது கொண்டிருக்கிறார், மற்ற எல்லோரும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையிலே இருந்த மற்ற எல்லா தோழர்களும் கேட்கிறார்கள், இந்த முதியவருக்கு என்ன ஆகிவிட்டது? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானிடத்திலே 2 கேள்வி கேட்கிறான். ஒன்று, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமா, இல்லை என்றால் இன்னும் கொஞ்ச நாள் உலகத்திலே வாழ வேண்டுமா என்று கேட்கிறான். அந்த நல்லடியார் அல்லாஹ்வினுடைய சந்திப்பை விரும்புகிறார். இது நல்லதுதானே நடந்திருக்கிறது, ஏன் இந்த முதியவர் அழுகிறார் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூபக்கரே அழுவாதீர்கள். அழுது கொண்டிருந்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கரே அழுவாதீர்கள். நபிகள் பெருமானார் சொல்லுகிறார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு நண்பனை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று இறைவன் சொல்லியிருந்தால் நான் இந்த உலகத்திலே என்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக்கை தான் நண்பராக தேர்ந்தெடுத்திருப்பேன். ஆனால் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் நண்பராக்கிய காரணத்தினால் இவரை என்னுடைய கொள்கை சகோதரனாக வைத்திருக்கிறேன். இவரை என்னால் நண்பராக ஆக்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன்? இந்த அபூபக்கர் எல்லா காலகட்டத்திலேயும் நான் கஷ்டமாக துன்பமாக துயரத்திலே இருந்த அனைத்து நேரத்திலேயும் எனக்கு தோளோடு தோள் நின்றவர் இந்த அபூபக்கர் சித்திக். மக்களே, இந்த மஸ்ஜிதுன் நபவியினுடைய எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள். எந்த வாசலிலே அபூபக்கர் வருகிறாரோ அந்த வாசலை மட்டுமே திறந்து வையுங்கள். இது நான் அபூபக்கருக்கு செய்கிற நன்றி உபகாரம் என்று சொல்கிறார்கள். அந்த சபையிலே ஏன் அபூபக்கர் அழுதார்? அபூபக்கர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நல்லடியார் என்று சொன்னாரே, அது வேற யாரையும் சொல்லல, நபிகள் பெருமானார் தன்னைத்தான் சொல்கிறார். நபிகள் பெருமானாரை பார்த்துத்தான் அல்லாஹ் கேட்டிருக்கிறான், நீ அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாயா? அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவதாக இருந்தால் மரணம். அல்லாஹ் நபிகள் பெருமானாரை பார்த்து கேட்டிருக்கிறான், மௌத்தா போறையா, இன்னும் கொஞ்ச நாள் வாழ்றையா? இப்ப நபிகள் பெருமானார் மரணத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். நபிகள் பெருமானார் தன்னைத்தான் சொல்கிறார்கள். அப்படி என்றால் இனி வகி வராதே, தூது செய்தி வராதே, திருமறை குர்ஆன் நமக்கு வராதே, இறைவனுடைய வழிகாட்டுதல் வராதே, இறைவனுடைய எச்சரிக்கை வராதே, இறைவன் நமக்கு எதிர்காலத்தினுடைய திட்டங்கள் வராதே என்று திருமறை குர்ஆனுடைய வசனம் வராது, இறை செய்தி வராது, வகி செய்தி வராது என்று அபூபக்கர் அழுகிறார். திருமறை குர்ஆனை ஓதினாலும் அபூபக்கர் அழுவார். நபிகள் பெருமானாருக்கு மரணம் வரப்போகிறது, இனி இறை செய்தி வராது, வகி செய்தி வராது, தூது செய்தி வராது என்று அழுகிறார் என்று சொன்னால் திருமறை குர்ஆனின் மீது எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார் சிந்தித்து பாருங்கள். என்றைக்காவது இந்த குர்ஆனை படிக்கிற பொழுது இதோ இந்த தவறு என்னிடத்தில் இருக்கிறது, இது என்னை பற்றி பேசுகிறது என்று என்றைக்காவது இந்த குர்ஆனை படித்து வாசித்து நாம் அழுதிருக்கிறோமா? அழுவது இல்லை. என்ன காரணம்? ஏன் நம்மால் அழ முடியவில்லை என்றால், ஏன் நம்முடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வரவில்லை என்றால், நாம வெறும் அரபியை மட்டும் படிக்கிறோம், அரபியை மட்டும் ஓதுகிறோம். அதில் இறைவன் நம்மிடத்தில் என்ன சொல்கிறான் என்பதை நாம் அதனுடைய விளக்கத்தை படிப்பதில்லை, அதனுடைய அர்த்தத்தை படிப்பதில்லை. திருமறை குர்ஆனுக்கு இன்றைக்கு பல விளக்க நூல் வந்திருக்கிறது. அதுவெல்லாம் பூர்த்தி அடைந்ததா? அவ்வளவுதான் குர்ஆனுக்கு விளக்கமா அப்படின்னா அப்படி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் திருமறை குர்ஆனுக்கு விளக்க உரை எழுத ஆசைப்பட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடல்களையும் மையாக்கி கொள்ளுங்கள். உலகத்தில் இருக்கிற எந்த கடலா இருக்கட்டும், வங்காள விரிகுடா, அரபிக்கடல், எந்த கடலை வேண்டுமானாலும் அனைத்து கடலையும் மையாக்கி கொள்ளுங்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் பேனாவாக்கி கொள்ளுங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா கடலும் மையி, எல்லா மரமும் பேனா. இப்படி 7 முறை ஆக்கி கொள்ளுங்கள். 7 தடவை எல்லா மரத்தையும் 7ஆ மாற்றணும், எல்லா கடலையும் 7ஆ மாற்றணும். இத்தனையும் வைத்து நீங்கள் குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது.
ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வாக்கியம் அப்படித்தான். ஒற்றை வார்த்தையிலே பல அர்த்தங்கள் பொதிந்த வார்த்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். அப்படி அற்புதம் நிறைந்த வேதமாக இந்த குர்ஆன் இருக்கிறது. படித்தால் நாம் அழுகிறோமா? சற்றே நம்மை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ குர்ஆனை அப்படியான ஒரு முறையில் அணுக வேண்டும். நபிகள் பெருமானார் அப்படித்தான் பார்த்தார்கள். சஹாபாக்கள் அந்த குர்ஆனை அப்படித்தான் கையாண்டார்கள். இப்போ குர்ஆனை படிக்கிற பொழுது இது நம்மிடத்திலே பேசுகிறது. மூசாவை பற்றி பேசும், இப்ராஹிம் நபியை பற்றி பேசும், ஈசா நபியை பற்றி பேசும், முகமது நபியை பற்றி பேசும். அவர்கள் வாயிலாக என்னிடத்திலே பேசுகிறது. குர்ஆனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலீன். அதை அல்லாஹ் குர்ஆன் சொல்லாம திக்ரு, இது நினைவூட்டல் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த திருமறை குர்ஆனை நமக்கு நினைவூட்டல் தான். அப்படியான குர்ஆனை நாம் அந்த கண்ணோட்டத்திலே பார்த்து படித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வரும் குர்ஆனை படிக்கிற பொழுது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அழுதிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் பின் சக்கீர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி நசையில 1214வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வினுடைய தூதரை சந்திப்பதற்காக போனேன். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள், தொழுது கொண்டிருந்தார்கள். முதல்ல சொல்றது தொழுது கொண்டிருந்தார்கள். அப்படி தொழுது கொண்டிருக்கிற பொழுது ஒரு உலையில சட்டியில சாப்பாடு வச்சோம்னா, அரிசி வச்சோம்னா அது பொங்கி வரும்பொழுது ஒரு சத்தம் வரும்ல, குபுக் குபுக்குன்னு ஒரு சத்தம் வரும். உலையில இருந்து அரிசி வெந்து அப்படியே வெளியே வருகிற பொழுது அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையிலே நின்று அழுது கொண்டிருந்தார்கள். தொழுகையிலே நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனையோ வக்து தொழுகிறோம், எத்தனையோ ரக்காத்து தொழுகிறோம். என்றைக்காவது தொழுகையிலே நின்று நாம் அழுது இருக்கிறோமா? கண்ணீர் வடித்திருக்கிறோமா? யோசனை செய்து பாருங்கள். ஏன் நபிகள் பெருமானார் அழுது கொண்டிருக்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் தொழுகையிலே போய் நின்றால் உங்களுக்கு எச்சி வந்தது என்று சொன்னால் உங்க முகத்துக்கு நேரா துப்பாதீங்க. ஒன்னா இடது பக்கம் காலுக்கு கீழே துப்புங்கள். இல்லை என்றால் உங்களுடைய ஆடையிலே அதை எடுத்து வைத்து அதுக்கப்புறம் நீங்க அதை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். உங்களினுடைய முகத்துக்கு நேராக நீங்கள் துப்ப வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். என்ன காரணம் என்றால் முகத்துக்கு நேராக அல்லாஹ்வினுடைய முகம் இருக்குது என்று சொல்கிறார்கள். தொழுகையில போய் நிக்கிறோமே, நாம் அல்லாஹ் நம்முடைய முன்னாடி நின்று கொண்டிருக்கிறான். அந்த சிந்தனையில நாம தொழுதோம்னா அழுகை வருமா வராதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனினுடைய 20வது அத்தியாயம் சூரத்து தாகா அதிலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதை ரகசியமாக வைத்திருக்கிறீர்களோ, எதை பரம ரகசியமாக வைத்திருக்கிறீர்களோ, இது எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது என்று எதை பரம ரகசியமாக வைத்திருக்கிறீர்களோ அதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். எப்படிப்பட்டவன்? இந்த உலகத்திலுடைய எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிற, அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூப்பர் பவராக இருக்கிற அல்லாஹ் என் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறான். என்னுடைய எல்லா குறைகளும் அவனுக்கு தெரியும். நான் என்ன செய்கிறேன் என்பது தெரியும். உள்ளூர்ல இருந்தா எப்படி நடப்பேன், வெளியூருக்கு போனா எப்படி நடப்பேன் அவனுக்கு தெரியும். என்னுடைய மொபைலில் என்ன இருக்கிறது என்று அவனுக்கு தெரியும். என்னுடைய உள்ளம் என்ன யோசிக்கிறது, என்ன சிந்திக்கிறது அவனுக்கு தெரியும். அப்படியானவன் என் கண் முன்னாடி வந்து நின்று கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், அவனிடத்திலே நான் உரையாடி கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் கடையை பத்தி சிந்திக்க முடியுமா? அந்த நேரத்தில் குடும்பத்தை பத்தி சிந்திப்போமா? அந்த நேரத்தில் வியாபாரத்தை பத்தி அப்படித்தானே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தொழுகைகள் எல்லாம் அப்படித்தானே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று அப்துல்லாஹ் பின் சக்கீர் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இப்ப தொழுகை என்பது அவ்வளவு ஆழமானது. அப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய தொழுகையை நாம் அமைத்திருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் அழுது அப்படியே சஜிதாவில் விழுந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையில போய் நின்னா
அழுது சஜிதாவில் விழுவார்கள். என்றைக்காவது இப்படி நாம் தொழுகையிலே இறைவனிடத்திலே உரையாடுகிறோம், என்னுடைய எல்லா நிறை குறைகளையும் அறிந்தவன் என் முன்னால் நிற்கிறான் என்கிற அந்த சிந்தனையிலே நம்முடைய தொழுகையை நாம் அமைத்திருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அப்படியான ஒரு தொழுகையை இன்றைக்கு யாரிடத்திலேயும் இல்லை. ஏதோ அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், தொழ வேண்டும், 10-11 நம்முடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும், அப்படி என்ற ஒரு இந்த தொழுகையை நாம் என்ன செய்கிறோம்? சர்வ சாதாரணமாக ரொம்ப லேசாக கடந்து விடுகிறோம். ஆனால் ஒட்டுமொத்த நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் அல்லாஹ் இந்த தொழுகையில் தான் வைத்திருக்கிறான். ஒட்டுமொத்த வெற்றியும், வாழ்க்கையினுடைய எல்லா வெற்றியினுடைய சூத்திரமும் அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான். தொழுகைக்கு அழைக்கும் பொழுதே எப்பொழுது அழைக்கிறார்கள்? ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள். அந்த வெற்றி உலகத்தினுடைய வெற்றி, மறுமையினுடைய வெற்றி என்று பிரித்து சொல்லவில்லை. வெற்றியின் பக்கம் வாருங்கள். இப்ப வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக பிரதானமான வெற்றி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அல்லாஹ்வால் கேட்கப்படுகிற முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான். அது சரியாக இருக்கும் என்றால் வரக்கூடிய எல்லா கேள்விகளும் சரியாக இருக்கும். அதிலே கோணல் இருக்கும் என்றால், அதிலே தவறு இருக்கும் என்றால் அடுத்து வருகிற எல்லா கேள்வியும் தவறாகத்தான் இருக்கும். இப்ப எவ்வளவு முக்கியமானது. இதுல நீ சரியாயிரு, அடுத்து வர எல்லாத்திலும் நீ சரியா இருப்ப அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்கிறார், சுவர்க்கத்தினுடைய திறவுகோல் தொழுகை என்று சொல்கிறார்கள். சொர்க்கத்துக்கு அல்லாஹ் ஒரு பூட்டு வச்சிருக்கிறான், அந்த பூட்டுக்கு ஒரு சாவி இருக்கிறது, அந்த சாவி தொழுகை என்று சொல்கிறார்கள். அப்படியான இந்த சிறப்பு வாய்ந்த தொழுகையை இன்றைக்கு நாம் எப்படி தொழுகிறோம்? ஏதோ சடங்கு பூர்வமாக வருகிறோம், குமிகிறோம், நிமிருகிறோம், எந்திரிக்கிறோம், அவ்வளவுதான். இப்படித்தான் நம்முடைய தொழுகை இருக்கிறது. என்னுடைய இறைவன் என்னை பார்க்கிறான், என்னுடைய எல்லா விஷயங்களையும் தெரிந்திருக்கிறான். லுகருக்கு போய் நிக்கிறேனா, ஃபஜ்ர்ல இருந்து லுகர் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன், எல்லாத்தையும் அறிந்த அல்லாஹ் என் முன்னால் நின்று கொண்டிருக்கிறான் என்கிற அந்த எண்ணத்திலே நாம தொழுதோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய தொழுகையிலே நமக்கு கண்ணீர் வரும், அழுகை பீரிட்டு வரும். ஆனால் இன்றைக்கு வரவில்லை என்று சொன்னால் எங்கேயோ சிக்கல் இருக்கிறது, எங்கேயோ ஒரு மைனஸ் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தொழுகையில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அழுகை என்பது எவ்வளவு இந்த மார்க்கத்திலே மிக முக்கியமானதாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களையும் 2 பேரையும் பார்ப்பதற்காக வருகிறார்கள். 2 பேருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அழுது கொண்டிருக்கிறார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்போ உமர் ரலியல்லாஹு வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் உன்னுடைய நண்பரும் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணம் அப்படின்னு கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்கிறார்கள், உமரே, பத்ரு போர் நடந்து முடிந்த பிறகு அந்த பத்ரு போர் களத்திலே கைதியாக பிடிக்கப்பட்டவர்களை என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினோம். அந்த ஆலோசனையிலே நீங்கள் என்ன சொன்னீர்கள்? அதாவது உமரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்ன சொன்னீர்கள்? யாருடைய உறவினர்கள் எதிரிலே நிற்கிறார்களோ அவர்களை அவருடைய உறவினர்கள் வெட்டி சாய்க்க வேண்டும் என்று சொன்னீர்கள். என்னுடைய மாமா நின்னா நான் கொல்லணும். ஏன்? அவன் அல்லாஹ்விற்கு எதிராக வருகிறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக போர்க்களத்தில் வருகிறான். இவனுக்கு மன்னிப்பெல்லாம் கிடையாது, இவனை வெட்டி சாய்க்கணும், தலைய கீழே இறக்கணும் அப்படின்னு உமர் சொல்லுகிறார். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களெல்லாம் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய மாமன் மச்சான்மார்கள், அவர்களை நாம என்ன செய்யலாம்? சில பொருட்களை வாங்கிவிட்டு, சில பொருளாதாரத்தை வாங்கிவிட்டு விட்டு விடலாம், அவர்களெல்லாம் நம்முடைய உறவினர்கள் என்று சொல்லி அவர் ஒரு ஆலோசனையை தருகிறார். அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆலோசனையை எடுத்து அவர்களை எல்லாம் விடுதலை செய்கிறார்கள். உடனே அல்லாஹ் வசனம் இறக்குகிறான். ஒரு நபி சொல்கிறார்கள், முதலிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் உங்களுடைய தோழர்களும் ஏன் அழுகிறீர்கள் என்று சொன்னால்
நானும் உங்களோடு சேர்ந்து அழுவதற்கு முயற்சி எடுப்பேனே. என்ன காரணம்லாம் கேட்கல. காரணம் பின்னாடி தான். நான் சொன்ன அந்த காரணத்தை நபிகள் நாயகம் பின்னாடி தான் சொல்கிறார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலிலே கேட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் உங்களுடைய நண்பரும் அந்த அழுகக்கூடிய காரணத்தை சொன்னால் நானும் உங்களோடு சேர்ந்து அழுவேனே, அழுவதற்கு முயற்சி எடுப்பேனே அப்படின்னு நபிகள் பெருமானார்ட்ட சொல்றாங்க. நபிகள் பெருமானார் எந்த தடையும் போடல. ஏனென்று சொன்னால் அழுகை என்பது நாம நினைச்ச உடனே அழுக வராதுங்க. சரி, இவ்வளவு நேரம் பயான் பண்ணிட்டாரு, காலையில ஃபஜ்ர்ல கத்தி கதறி அல்லாஹ்ட்ட கையேந்தி கூப்பாடு போட்ட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சு போனா வராது. அழுகை அப்படி ஒரே நாளிலே வராது. அழுகையை அப்படி நாம் ஒரே நாளிலே கையில் எடுக்க முடியாது. அதற்கு நீண்ட கால ஒரு பயிற்சி தேவை, நீண்ட ஒரு முயற்சி தேவை. அப்படி பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் மட்டும்தான் நாம் அழக்கூடியவர்களாக இருக்க முடியும். அப்படி என்றால் அந்த திருமறை குர்ஆனை நாம் பார்க்கக்கூடிய பார்வை மாற வேண்டும். இதோ இது யாருக்கோ சொல்கிறது, இது எவரிடத்திலோ பேசுகிறது, இது நூஹ் நபியை பற்றி பேசுகிறது, இதிலே அல்லாஹ் மூசா நபியை பற்றி பேசுகிறான் என்று நாம் இந்த குர்ஆனை அணுகினோம் என்று சொன்னால், இது நம்மிடத்திலே பேசவில்லை என்று நாம் நினைத்தோம் என்றால், அதே சூரத்து தாகாவினுடைய 20வது அந்த சூறாவினுடைய இறுதியிலே அல்லாஹ் அப்படியே பேசிக்கொண்டு வருகிறான். மறுமை நாளில் சில மனிதர்களை நாம் குருடர்களாக எழுப்புவோம். அல்லாஹ் மறுமையில எழுப்பும் பொழுதே குருடர்களாக எழுப்புவான். அப்ப அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான், இறைவா, இந்த உலகத்திலே நான் வாழக்கூடிய நேரத்திலே, துனியால நான் வாழும் பொழுது பார்வை உள்ள கண் தெரியக்கூடியவனாகத்தானே வாழ்ந்தேன், பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஆமாம், உலகத்திலே உனக்கு பார்வை வழங்கப்பட்டது, உலகத்திலே உனக்கு கண் தெரிந்தது. ஆனால் என்னுடைய வசனம் உனக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது, என்னுடைய வசனம் என்னுடைய வஹி உனக்கு வந்தது. அதை நீ செயல்படுத்தினாயா, அதை நடைமுறைப்படுத்தினாயா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே கேட்பான். அப்படி கேட்கிற பொழுது, இல்லை, நான் சரியாக செயல்படுத்தவில்லை, உம்முடைய குர்ஆனை நான் சரியாக வாசிக்கல, படிச்சேன், ஏதோ நூஹ் நபியினுடைய வரலாறு சொல்லுது அப்படின்னு கடந்து போயிட்டேன், இது மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு கடந்து போயிட்டேன், இது ஈசா நபிக்கு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு கடந்து போயிட்டேன், இது வட்டிக்கு வாங்குறவனை பத்தி தான் சொல்லுது அப்படின்னு கடந்து போயிட்டேன், இந்த குர்ஆன் எனக்கானது அல்ல என்று நான் ஒவ்வொரு வசனத்தையும் கடந்து 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 போய்விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் நம்மை குருடர்களாகத்தான் எழுப்புவான். ஏன்? அவனுக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கு இந்த நூற்றாண்டினுடைய ஆகப்பெரும் கேடு யார் சொல்கிறார்? எதை இன்றைக்கு நம்முடைய கையிலே வைத்து நம்முடைய வாழ்நாட்களினுடைய கிட்டத்தட்ட 24 மணி நேரத்திலே 16 மணி நேரம் அதற்கு என்று செலவு செய்கிறோம். எதற்கு? நம்முடைய கையிலே இருக்கிற மொபைல். இந்த நூற்றாண்டினுடைய ஆகப்பெரும் கேடு. சொல்வது யார் என்றால், யார் இந்த மொபைலை கண்டுபிடித்தாரோ அவர் சொல்கிறார், நான் இந்த மொபைலை கண்டுபிடித்தேன், நான் இதை என்னுடைய வாழ்நாட்களிலே 20 நிமிடம் பயன்படுத்துகிறேன், ஒரு நாளைக்கு 20 நிமிடம் பயன்படுத்துகிறேன். ஆனால் மனித குலம் இந்த மொபைலை, செல்போனை 16 மணி நேரம், 18 மணி நேரம், 10 மணி நேரம் என்று அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும் நேரத்தை இந்த மொபைலில் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஆக பெரும் கேடு, அந்த மொபைலுக்குள்ள ஒரு பெரும் கேடு இருக்கிறது என்றால் முகநூல், ஃபேஸ்புக். இன்றைக்கு ஒவ்வொரு இளைஞர்களினுடைய கையிலேயும், ஒவ்வொரு இளம் பெண்களினுடைய கையிலேயும் இருந்து ஆக பெரும் ஒரு கேடு இருக்கும் என்றால் இந்த முகநூல், ஃபேஸ்புக் தான். அதில் ஏதாவது ஒரு பயன் இருக்கிறதா சொல்லுங்கள்? அல்லது பயனே இருக்கட்டும், அல்லாஹ் மதுவை எப்படி நமக்கு தடை செய்தான்? அந்த வசனத்தை எல்லோரும் படித்திருக்கிறோம். மதுவை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, மது உங்களுக்கு தடை அப்படின்னு அல்லாஹ் எப்படி சொல்றான்? சும்மா சொல்லுங்க, தெரிஞ்சா ஓகே, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. மதுவை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மது கொஞ்சம் நல்லது இருக்குது. மதுவை பற்றி அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட். சாராயத்தில் வசனம் சொல்றாரு, சாராயத்தில் கொஞ்சம் நன்மை இருக்கிறது, ஆனால் அதிக கேடு இருக்கிறது. அதுதான் ஃபேஸ்புக். அப்படியே பொருத்தி பாருங்க பாய், உலகத்தில் இருக்கிற எல்லா செய்தியும் அதுல தானே வருது.
அது இல்லாம எப்படி போய் துனியால வாழ்றது? சில பேருக்கு மொபைல் இல்லைன்னா கை கால்லாம் நடுங்குது. பிரஷரு, சுகரு, இருக்கிற எல்லா பிரச்சனையும் மொபைல் ஒரு நிமிஷம் இல்லைன்னா. சார்ஜ் முடிய போகுது, ஒரு 10% வந்துருச்சுன்னா சில பேர்த்த பார்க்கணுமே, மென்டல் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு சுத்துவானு. என்னடா சார்ஜர் இருக்கா, சார்ஜர் இருக்கா, சார்ஜர் இருக்கா? சரி, சார்ஜ் தான் இல்லை, கொஞ்ச நேரம் சுவிட்ச் ஆஃப் ஆனால் என்ன குடியா முழுகு போயிடும், வாழ முடியாத உலகத்தில். சார்ஜ் இல்லை, சார்ஜ் இல்லை, சார்ஜ் இல்லை. இந்த மொபைல் என்பது அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில எப்படி காத்து, தண்ணி, ட்ரெஸ், உணவுங்கிற மாதிரி மொபைலை கொண்டு வந்துட்டான். நம்ம 5ன்னு சொல்றோம்ல, 6வது ஒன்று இருக்கிறது, மொபைல் போன். ஃபேஸ்புக் இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள். அந்த ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா யாருக்காவது? ஃபேஸ்புக்கினுடைய ஓனர் யாருங்க? ஃபேஸ்புக்குன்னு ஒருத்தர் ஒன்று கண்டுபிடிச்சாருல்ல, அவர் யாரு? மார்க். மார்க்குக்கு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கா? மார்க் கண்டுபிடிச்சாருல்ல, மார்க்குக்கு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கா? இல்ல. ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சது அவர் தான், அவருக்கு அக்கௌண்ட் இல்லை. எப்படி தெரியுது? இதுக்குள்ள போனவன வாழ்க்கை முடிச்சு போயிடும். மனைவி டைவர்ஸ் வாங்கிடுவா, பொஞ்சாதி விட்டுட்டு போயிடுவா, புள்ள குட்டிகளை பார்க்க முடியாது, தெரியுது அவருக்கு. இன்றைக்கு இந்தியாவில் அதிகமான விவாகரத்து, நம்ம பாஷையில் சொல்லணும்னா தலாக்கு குலா, ஆக பெரும் விவாகரத்து நடப்பதற்கு மிக மிக அடிப்படை புள்ளி மொபைல் போன். நைட்டு 10 மணியிலிருந்து காலையில் 4 மணி வரைக்கும் அதுலேயே கிடக்கிறான். மனைவிட்ட பார்க்கறது இல்லை, பிள்ளைகள்கிட்ட பேசுறது இல்லை, எப்போ பார்த்தாலும் மொபைல். ஒருத்தர் நம்மள்ட்ட பேசிட்டு இருப்பாரு, என்ன பாய் 10 நாள் கழிச்சு ஊரில் பார்க்குறேன், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்படி மொபைலை பார்த்துட்டு அவர் மூஞ்சியை பார்த்து கூட பேசுறது இல்லை. அப்படி இன்னைக்கு இருக்கா இல்லையா? மிகைப்படுத்தி சொல்கிறேன்னா, இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறீங்க பாய், அப்படியெல்லாம் இல்லை. யாருமே நைட்டெல்லாம் மொபைல் பார்க்குறது இல்லை. அப்படியா? எந்த அளவுக்கு தெரியுங்களா? 5 பேருமே மொபைல். சூப்பராக சொன்னார். 5 பேர் உட்காந்துருக்கிறோம், 5 பேரும் மொபைலில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். 5 பேரும் 5 அதே இடத்துல, ரொம்ப தூரமெல்லாம் இல்லை. ஒருத்தர் பக்கத்து வீட்லிங்க, ஒருத்தர் அந்த தெருவில் இருக்கிறார், அப்படி இல்லை. 5 பேரும் பக்கத்தில் தொடையோட உரசி உட்கார்ந்துருந்தாலும் மொபைல் தான். அந்த மொபைல் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு ஆய்வில் ஒரு உளவியல் நிபுணர் எழுதியிருக்கிறார், கட்டுரை. இன்னைக்கு இணையதளத்தில் போய் அடிச்சா தெரியும். இன்றைக்கு இந்தியாவில் 80% ஆண்கள் கழிவறைக்கு தனியாக செல்வது இல்லை. எங்க? பாத்ரூமுக்கு. நம்ம பாஷையில் சொல்லணும்னா பாத்ரூமுக்கு தனியா போக மாட்டேங்கிறான். தனியா போகணும் கூட எவனாவது கூட்டு போனா சங்கட்டமா இருக்குமே, எப்படி கூட கூட்டு போவாங்க, எப்படி தனியா போகாம இருப்பாரு அப்படின்னா அவர் எழுதுறாரு, 80% ஆண்கள் மொபைலை தூக்கிட்டு தான் போறான். சரி, அங்க போய் என்ன? அவர் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அங்க போய் என்னடா இவன் செய்யறான்? ரீல்ஸ் பாக்குறான். எங்க போய் என்ன வேலை பார்க்கறான்னு பாருங்க. இதை ஒரு உளவியல் நிபுணர் ஆய்வு செய்து அறிக்கையாக வெளியே தருகிறார். இப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறோன்னு தெரியுதா? இப்ப நான் என்னுடைய நண்பனோடு என்னால பேச முடியலைங்க. என் ஃப்ரெண்டு தொணன்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றது ஓகே, அது ஒண்ணு. இல்ல, என் மனைவிட்ட என்னால தனியா பேச முடியலைங்க. எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா அதை சொல்றா, உங்க அம்மா இதை சொல்றா, உன் பையன் சரியில்லை, இப்படியே போட்டு எதையாவது சொல்றா, அதனால பேச முடியல. யார்கிட்டையும் என்னால, என் வாத்தியார்கிட்ட என்னால தனியா பேச முடியல. சரி, இதுவெல்லாம் ஏற்கக்கூடிய காரணம். என் மனைவிட்ட என்னால தனியா பேச முடியல, என்னுடைய பிள்ளைகிட்ட என்னால தனியா இருக்க முடியல, எங்கூட என்னால தனியா இருக்க முடியலனா, என்னோடு என்னால் தனியா இருக்க முடியவே இல்லை என்பது இதை சிரிக்கணும், சிந்திக்கணும். ஆபத்தான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மிக ஆபத்தான வாழ்க்கை. என்னோடு என்னால் இருக்க முடியலன்னா இது என்ன? அடுத்தவனோட இருக்க முடியல, ஓகே. என்னோட என்னால் இருக்க முடியவில்லை என்றால் 80% ஆண்கள் கழிவறைக்கு தனியா போறதில்லை. அப்படி என்றால் எவ்வளவு துர்பாக்கியமான ஒரு நிலை, எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலையில இருக்கிறோம். சரி, அந்த ஃபேஸ்புக்கில் நான் நல்லதை மட்டும் தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப சூப்பர், அவருக்கு அல்லாஹ் அருள் புரியணும். ஆனால் 90% அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நீங்க யாராவது ஃபேஸ்புக் இல்லைங்க, நான் தேவையானதை மட்டும்தான் அதுல பயன்படுத்துவேன், அதுல வேற எதையும் பயன்படுத்த மாட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. அதுல எல்லா கலிசடைகளும் வரத்தான் செய்கிறது. இல்ல, அது இல்லாம இருக்க முடியல. அது எப்படி உலகத்தினுடைய எல்லா செய்திகளும் அதுல தான் தெரியுது அப்படின்னா, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாத ஒருத்தருக்கையும் ஃபேஸ்புக் பயன்படுத்தவருக்கும் இல்லைங்க. இந்தியாவில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு,
ஃபேஸ்புக் இல்லை அதனால உங்களுக்கு தெரியல, எனக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னு ஏதாவது ஒரு செய்தி சொல்ல முடியுமா? அப்படி எதுவுமே இருக்காது. நமக்கு தெரியப்பட வேண்டிய செய்தி என்றால் மிக முக்கியமான செய்தி என்று சொன்னால் நிச்சயமா அது நம்ம காதுக்கு வந்துடும். பெருமைக்கு ஒரு இதுக்கெல்லாம் சொல்லலை, என்கிட்ட ஃபேஸ்புக் இல்லை, ஃபேஸ்புக்கே கிடையாது, என் மொபைல் எடுத்தீங்கன்னா அதில் ஃபேஸ்புக்கே இல்லை, எனக்கு ஃபேஸ்புக்குடைய அக்கௌண்ட்டே இல்லை. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நல்லக்கண்ணு இறந்து விட்டார். உண்மையிலும் ஆகச்சிறந்த ஒரு ஆளுமை, இந்தியாவினுடைய ஒரு சிறந்த தலைவர் இறந்துட்டார். இது தெரியணும் எல்லாத்துக்கும், இந்த செய்தி தெரிய வேண்டிய செய்தி தெரிஞ்சிருச்சு. ஃபேஸ்புக் இல்லை ஆனால் எனக்கு தெரியும். இப்போ ஈரானினுடைய தலைவர் இறந்துட்டார், ட்ரம்ப் சொன்னார், அதை ஈரான் அரசு ஒத்துக்கொண்டது. ஃபேஸ்புக் எங்கிட்ட இல்லை, எனக்கு தெரியும். எது உலகத்தினுடைய மிக முக்கியமான செய்தியோ, எது அனைவராலும் அறியப்பட வேண்டிய செய்தியோ அது நிச்சயம் நமக்கு தெரிஞ்சிடும். ஃபேஸ்புக் இருந்தாதான் அப்படின்னு இல்லை. இல்லைங்க நான் கட்டுக்கோப்பாக பயன்படுத்துகிறேன், அது என்னுடைய தேவைக்கு மட்டும் போயிட்டு நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னா அதை பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. அப்படி இயலாது, நான் பலகீனமானவன் தான் அப்படின்னா அதில் இருந்து வெளிவருவது தான் ஆகச் சிறந்தது. ஏனென்றால் பள்ளிவாசலில் உட்கார்ந்த உடனே சலாம் கொடுத்த உடனே நம்ம கை எங்கே போகுது? இதை யாராவது சிந்திச்சிருக்கிறீங்களா? ஒரு மன கண்ணோட்டம் யோசிச்சு பாருங்க. சலாம் கொடுத்த உடனே நம்ம என்ன பார்ப்போம்? என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு? முதல்ல அஸ்தகுஃபிருல்லாஹ், அதெல்லாம் அப்புறம் தான். துவா சொல்லணுமே, அதெல்லாம் 2வது தான். சரி சுப்ஹானல்லாஹ் சொல்லணுமே, அதெல்லாம் அடுத்தது தான். முதலில் என்ன வந்திருக்கு? இப்போ எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கும்னு தெரியுதா? இப்போ இப்படி இருந்தால் தொழுகையில் எப்படி அழுக முடியும்? குரானை ஓதிக்கிட்டே இருப்பார், இப்படியே ஓதிட்டு இருப்பார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், டொங்கின்னு ஒரு மெசேஜ் வரும், உள்ளே போனால் அப்படியே போயிடும். 10 மணிக்கு ஆரம்பிச்சது 11:30 மணிக்கு, அம்மாடி 1.5 மணி நேரம் போயிருச்சே, ஆயிருக்கா இல்லையா? குரானை ஓதறதுக்குன்னு மொபைலை எடுப்போம், ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், உள்ள டச் பண்ணி போனோம்னா 1.5 மணி நேரம் காலி. குரானை ஓதிருக்கவே மாட்டோம், எப்படி அழுக முடியும்? இப்படி குரானை ஓதினால் நாம் எப்படி அழுக முடியும்? நபிகள் பெருமானார் அழுதார்களே, சகாபாக்கள் அழுதார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையிலே அழுதாரே, நாம் நம்முடைய தொழுகையிலே ஏன் அழ முடியவில்லை? அதற்கு ஆகப்பெரும் சிக்கல் இந்த மொபைல் தான். மொபைல் இல்லாம இருக்க முடியல. எந்த அளவிற்கு என்றால், என் மொபைலை யாரா ஒருத்தர் வாங்கிட்டாரு, ஒரு ஃபோன் பண்ணி கொடுங்க பாய்னு சொல்லி லாக்கை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து அந்த மொபைலை வாங்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கேன். பட்ட பட்ட பட்டன்னு கேலரிக்குள்ளே போயிடுவாரோ, வீடியோ எதுவும் எடுத்து பார்த்துருவாரோ, கான்டெக்டுக்குள்ளே போயிடுவாரோ. போனால் என்ன, என்கிட்ட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு, எடுத்துகிட்டு போய் மொபைல் ஒரு நாள் நீயே வச்சுக்கப்போ அப்படின்னு சொல்ல முடியுமா இன்றைக்கு யாராவது? என் மனைவி பார்க்குறத நான் விரும்புறதில்லை. பல மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை. அஜிரத்திட்ட என்னமானா ஏங்க முசம், சரிங்களா, போர் அடிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன், நிறுத்திடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரே ஒரு செய்தி, மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷுக்கு கீழே இத்தனை சாராருக்கு, இத்தனை கூட்டத்திற்கு நான் நிழல் தருகிறேன். சும்மா அந்த நிழல், இப்போ ஏசியில் உட்கார்ந்துருக்கிறோம், எங்களுக்கு அந்த நிழல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இது மாதிரி அல்லாது. ஏன் நபிகள் பெருமானார் சொல்கிறார், மறுமை நாளில் அந்த மகஷர் மன்றம், மறுமை நாள் எப்படி இருக்கும் என்றால், இந்த உலகத்தினுடைய எல்லாம் வெட்ட வழியாகிவிடும். உலகத்தினுடைய எல்லாம், எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அல்லாஹ் வெட்ட வழியாக்கிடுவான். அதற்கு மேடு பள்ளமே இருக்காது, வழியே இருக்காதுங்கிறான். சூரத்து தாகா எடுத்து படிச்சு பாருங்க, அல்லாஹ் அப்படியே சொல்லுகிறான், இந்த உலகத்தினுடைய எல்லாம் தரை மட்டமாகும், எந்த நிழலும் இருக்காது, மலை எதுவும் இருக்காது. அப்படியான அந்த நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் நிழலை தருகிறான். எப்படியான நேரம்? சூரியன் நம்முடைய தலைக்கு நெருக்கத்திலே அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவான். எங்கோ இருக்கிற சூரியன் அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் தொழுகைக்கு வந்திருப்பா, வெக்கையா இருக்கு, ஏசி போட்டு தர தொழுகைக்கு வான்னு நம்ம நிர்வாகி கூப்பிடுறாரு. அல்லாஹ் சொல்றான், அப்படியெல்லாம் இல்ல, சூரியனும் பக்கத்துல வந்து நிக்குது, நிழலே இல்லாத நேரம். இந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் எத்தனை கூட்டத்துக்கு? 7 பேருக்கு. அதுல ஒருத்தர் யார்? தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்துபவர். தனிமையில் உட்கார்ந்து அழுகணும். அதுக்கு 2 வாய்ப்பு தான். தனிமையில் நாம் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்துவதற்கான வாய்ப்பு 2 தான். ஒன்று திருமறை குர்ஆனை ஓதுகிற பொழுது, இன்னொன்று தொழுகையில். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் செய்பவற்றின் காரணமாக, அந்த வார்த்தையை ரொம்ப கவனமாக கவனிங்க, அவர்கள் செய்பவற்றின் காரணமாக
அவர்கள் குறைவாக சிரிப்பார்கள், அதிகம் அழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை நம்ம சாதாரணமா கடந்துராம இன்னைக்கு இன்றைய ஒரு இரவு இங்கிருந்து நேரா டீ கடைக்கெல்லாம் போயிடக்கூடாது. சரியா? நேரா போய் டீ கடைக்கு போய் உட்கார்ந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் சகுறு செஞ்சுட்டு தூங்கணும்னா நிம்மதியா இருக்கணும். அப்படி இல்லை. இங்கிருந்து நேரா வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போன உடனே ஒரு பேப்பரை எடுங்க. ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். வேற மாதம்னா கூட சிக்கல். ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். காலையில் எந்திரிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் இதையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு ஒரு வெள்ளை பேப்பரில் பட்டியல் போட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட முடியுமா இன்னைக்கு சமகாலத்தில்? அப்படியான வேலையைத்தான் நம்ம அதில் செஞ்சுருப்போமா? எனக்கு தெரியும் நான் என்ன செஞ்சேன்னு. அவருக்கு இன்னைக்கு நாம் பொய் சொன்னோமா, திருடணுமா, யார்கிட்டையாவது கோல் சொன்னோமா, இல்லை புறம் பேசணுமா, மனைவிட்ட சண்டை போட்டோமா, தேவையில்லாமல் கோவப்பட்டோமா, இன்னைக்கு எல்லா வக்தும் தொழுதுட்டோமா, தொழுகையில் சரியாக தொழுதோமா என்று என்னை பற்றி எனக்கு தெரியும், உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் செய்பவற்றின் காரணமாக குறைவாக சிரிப்பார்கள், அதிகம் அழுவார்கள். ஒரு வெள்ளை பேப்பரில் எல்லாம் எழுதிட்டு அப்படியே அதை படிச்சு பாருங்க. உள்ளச்சத்தோடு தனிமையில் படித்து பாருங்கள். நமக்கு தெரியாமையே நம்ம கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் சமகாலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதி ஜாஹது ஃபீனா லநஹதி யன்னஹும் சுபலனா. யார் அல்லாஹ்வின் பாதையிலே முயற்சி எடுக்கிறார்களோ அதை அல்லாஹ் லேசாக்கி தருவான். இப்போ குர்ஆனை படிக்கிற பொழுது இது நம்மிடத்திலே பேசுகிறது. இது என்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. தொழுகையிலே போய் நிற்கிற பொழுது என்னுடைய இறைவன் எனக்காக நேரத்தை ஒதுக்கிவிட்டு என் வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் தெரிந்த அல்லாஹ் என் கண் முன்னால் நிற்கிறான் என்கிற அந்த எண்ணத்திலே தொழுதோம் என்றால் இது என்னிடத்திலே இந்த குர்ஆன் பேசுகிறது என்ற சிந்தனையிலே குர்ஆனை நாம் படித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வரும். அப்படி கண்ணீர் சிந்துவோம் என்று சொன்னால் மறுமை நாளில் நிழலில்லாத அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷிற்கு கீழ் நிழல் தருகிறேன் என்று சொல்கிறான். அப்படி இந்த உலகத்தில் கண்ணீர் தேவையான மார்க்கத்திற்கு உட்பட்டு திருமறை குர்ஆனை படிக்கிற பொழுது, தொழுகிற பொழுது கண்ணீர் சிந்தி இறைவனினுடைய அந்த மாபெரும் அர்ஷினுடைய நிழலை அடையக்கூடிய நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய பயானை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளையில இருந்து இன்ஷா அல்லாஹ் வேற பேச்சாளர்கள் வேறு தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்துவார்கள். அதிலேயும் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது முக்கியமான செய்தி, அதனால தான் என்னுடைய தலைப்பு முடிஞ்சாலும் ஒரு முக்கியமான செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் அப்படி ஏறி போகிறாங்க. ஆமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. மெம்பரில் ஏறும் பொழுது ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு சகாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, திடீர்னு ஏன் ஆமீன் சொன்னீங்க? திடீர்னு மெம்பரில் ஏறும் பொழுது ஏன் ஆமீன் சொன்னீர்கள்? அப்பொழுது நபிகள் பெருமானார் சொல்கிறார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். யார் ரமலான் மாதத்தை அடைந்து பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். ரமலான் மாதம் அடைந்து யார் அந்த ரமலானின் மூலம் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். நான் அதுக்கு சொன்னேன், ஆமா அவன் தொலையட்டும், சாவட்டும், அவன் எதுக்கு அவன் துனியால வாழ்ந்துட்டு. அதுக்கு அதான் அர்த்தம். ஆமீன் என்ன அர்த்தம்? ஆமீன், அவன் அப்படியே ஆகட்டும், நாசமா போ, நீ செத்து தொலை அப்படின்னு நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள் என்றால் இந்த ரமலான் மாதம் பாவத்தில் இருந்து வெளியே வருவதற்கான மாதம். நீங்க ரமலானுடைய எல்லாத்தையும் அப்படி சிந்திச்சு பாருங்க. இல்ல பேசுறதுக்கு நேரம் இல்லை. ரமலான் சம்பந்தமாக இறைவன் அதிகம் உனக்கு நன்மையை தருவேன் என்று சொல்கிறானா, உன்னுடைய பாவம் அழிக்கப்படும் என்று சொல்கிறானான்னு பாருங்க. 2-3 இடத்துல தான் நன்மையை பத்தி பேசுவான். இது எல்லாமே இதை செஞ்சினா உன் பாவத்தை அழிச்சிருவேன், இதை செஞ்சினா உன் பாவத்தை மன்னிப்பேன், இதை செஞ்சினா உன் பாவத்தை மன்னிப்பேன். பாவம் மன்னிக்கப்படுவதற்குத்தான் இந்த ரமலான். அப்ப அப்படியான சபைகளிலே இன்ஷா அல்லாஹ் நாம் கலந்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.